இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வேறொரு நண்பர் பேசிக்கொண்டிருந்தனால் அது தடைப்பட்டு விட்டது. மீண்டும் அந்த பார்ட் 2னுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவை மேற்கொண்டு சொல்கின்றேன். கூட்டுறவு சங்கங்களில் தற்பொழுது பணியில் சேர்ந்துள்ள நண்பர்களுக்கு எப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். பதவி உயர்வு என்பது நான் முன்னாடியே சொன்னது போல சங்கத்தினுடைய தனி துணை விதியில் எத்தனை பதவி உள்ளது என்பதை தாங்கள் அந்த துணை விதியை தனி துணையை பார்த்து தெரிந்து கொண்டு கொண்டோம். உதாரணமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் உதவியாளர் அசிஸ்டன்ட் பதவி, அதன் பிறகு மேலாளர் இருந்தால் மேலாளர் பதவி, அதன் பிறகு உதவி செயலாளர் பதவி இருந்தால் உதவி செயலாளர் பதவி, அதன் பிறகு செயலாளர் பதவி. இது போன்ற பதவிகள் அந்த பணி நிலைத்திறன் ஆங்கிலத்தில் கேடர் ஸ்ட்ரெங்த் என்று சொல்கின்றார்களே, அதில் குறிப்பிடப்பட்டிருந்தால் ஒவ்வொரு பதவியிலும் தாங்கள் 3 ஆண்டுகள் கட்டாயமாக பணியாற்ற வேண்டும். அந்த 3 ஆண்டுகளில் உங்கள் மீது சங்கத்தின் வாயிலாக எந்த விதமான குற்றச்சாட்டும் எழுப்பப்படாமல் அது நிலுவையாக இல்லாமல் இருந்தால்தான் உங்களுக்கு அடுத்த விதமான பதவி உயர்வு சங்கத்தால் வழங்கப்படும். ஒன்று, உங்கள் மீது குற்றச்சாட்டு குறிப்பாணை வழங்கப்பட்டு எந்த விதமான தண்டனையும் வழங்காமல் இருக்க வேண்டும். அல்லது குற்றச்சாட்டு குறிப்பாணை வழங்கப்பட்டு அது விசாரிக்கப்பட்டு அதனுடைய முடிவு தெரிவிக்கப்படாமல் நிலுவையாக இருந்தாலும் பதவி உயர்வு வழங்க மாட்டார்கள். எனவே 3 ஆண்டு முடிக்கும் வரை தாங்கள் சங்கத்தினுடைய விதிகளையும் சட்டத்தையும் மதித்து மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய அது வழிகாட்டுதலின்படி சங்கத்தில் பணியாற்றினார்களால் உங்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை என்ற நிலை ஏற்படும் பொழுதுதான் உங்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் என்பதை தாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக தற்போது நீங்கள் உதவியாளர் பதவியில் பணியில் சேர்ந்த பிறகு 3 ஆண்டு அதை கழித்த பிறகு உங்களுக்கு அடுத்த பதவி உயர்வு வழங்கும் பொழுது அந்த சங்கத்தில் பதவி உயர்வுக்கான அந்த பதவி காலியாக இருக்க வேண்டும். அப்படி பதவி காலியாக இருந்தால்தான் அந்த பதவியில் உங்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கு முன்பாக சரக துணை பதிவாளரிடம் உங்களுடைய தலைவர் அல்லது செயலாட்சியர் அவர்கள் இந்த குறிப்பிட்ட பணியாளர் 3 ஆண்டுகள் முடித்து உள்ளார், அவருக்கு எந்த விதமான குற்றச்சாட்டு நிலுவை இல்லை அல்லது தண்டனை ஏதும் வழங்கப்படவில்லை என்பதையெல்லாம் தெரிவித்து அந்த சங்கத்தில் நிர்வாகக் குழுவில் தீர்மானம் இயற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் நகலுடன் உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய பயிற்சி பெற்ற விவரங்கள், சங்கத்தில் பணியாற்றிய விவரங்கள் எத்தனையும் தெரிவித்து சரக துணை பதிவாளரிடம் அனுமதி வேண்டி தாங்கள் அதற்கான பிரேரணை அனுப்பி வைத்தால் சரக துணை பதிவாளர் அவர்கள் உங்களுடைய பிரேரணையை சங்கத்தின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட பிரேரணையை நன்கு பரிசீலனை செய்து ஆய்ந்து அதன் பிறகு தங்களுக்கு பதவி உயர்வு வழங்கலாமா என்பது சம்பந்தமாக உங்களுடைய நிர்வாகத்திற்கு அறிவுரை வழங்குவார்கள் அல்லது அனுமதி வழங்குவார்கள். அவ்வாறு அனுமதி வழங்கப்பட்ட பிறகுதான் தாங்கள் அடுத்த ஒரு பதவி உயர்வை பெற முடியும் என்பதையும் தாங்கள் கவனித்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய சங்க நிர்வாகமே உங்களுக்கு பதவி உயர்வு வழங்க இயலாது. சரக துணை பதிவாளருடைய அனுமதி பெற்றுதான் தாங்கள் அந்த பதவி உயர்வை பெற முடியும். காரணம் என்னவென்றால் அந்த பதவி உயர்வுக்கு தாங்கள் தகுதி உள்ளவர்தானா, தங்கள் மீது வேறு ஏதேனும் நடவடிக்கை நிலுவையில் உள்ளதா என்பதையெல்லாம் சரக துணை பதிவாளர் அவர்கள் ஆய்ந்த பிறகுதான் அனுமதி வழங்குவார்கள் என்பதையும் தாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே உங்களுடைய சங்க நிர்வாகம்தான் உங்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது சம்பந்தமாக தீர்மானம் இயற்றப்பட்டு சரக துணை பதிவாளர் அவர்களுக்கு அந்த பிரேரணை அனுப்பி வைத்த பிறகு அந்த பிரேரணையின் அடிப்படையில் சரக துணை பதிவாளர் அவர்கள் தங்களுக்கு பதவி உயர்வு வழங்கலாமா என்பது சம்பந்தமாக அனுமதி ஆணை வழங்கிய பிறகுதான் தாங்களுக்கு சங்க நிர்வாகம் பதவி உயர்வு வழங்கி அந்த பதவி உயர்வுக்குரிய பதவியினை உங்களுக்கு அமர்த்தி அதற்கான பணப்பயன்கள் சம்பளப்பட்டியல் சம்பள விகிதம் நிர்ணயம் செய்து
அந்த பதவியை தாங்கள் ஏற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதையும் தாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே 3 ஆண்டுகள் ஒவ்வொரு பதவியும் தாங்கள் பதவி வகிக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும். அந்த பணியாற்றக்கூடிய காலங்களில் அந்த 3 ஆண்டுகளில் தங்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் நீங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டாம். குற்றச்சாட்டுகள் என்று சொன்னால் சட்டப்பிரிவு கூட்டுறவு சட்டத்துறை சட்டப்பிரிவு 81 விசாரணையிலோ அல்லது கூட்டுறவு சட்டப்பிரிவு 82 ஆய்விலேயோ அல்லது சட்டப்பிரிவு 80 தணிக்கையிலேயோ அல்லது மத்திய கூட்டுறவு ஆய்வு சட்டப்பிரிவு 83லேயோ தங்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் அல்லது குறைகளும் காணப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை தாங்கள் கருத்தில் வைத்து கொண்டே பணியாற்றினால் தங்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் ஏற்படாதவாறு தாங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பதையும் தாங்கள் தெரிந்து வைத்து கொண்டு, அதாவது 2 முக்கியமான செய்திகளை தாங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மையான பணி, கடுமையான உழைப்பு என்று சொல்வார்கள். there is no substitute, ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது there is no substitute for hard work and the hard work and the clean work அப்படின்னு சொல்வார்கள். அதாவது கடின உழைப்புக்கும் நேர்மையான உழைப்புக்கும் எப்பொழுதுமே மதிப்பு உண்டு என்பதை தாங்கள் மனதில் வைத்துக்கொண்டே தாங்கள் பணியாற்றினால் அந்த 3 ஆண்டுகள் நிச்சயமாக நல்ல விதமாக உங்களுடைய பணி இருக்கும் என்பதும் சின்னமாக சொல்ல முடியும். எனவே ஹார்ட் ஒர்க் அண்ட் த க்ளீன் ஒர்க், அதாவது கடுமையான உழைப்பும் நேர்மையான உழைப்பும் இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு தானாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமாக நான் தெரிவிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள். அடுத்தபடியாக பலர் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், தற்பொழுது ஒரு சங்கத்தில் நான் பணியில் சேர்ந்துள்ளேன், அந்த சங்கத்திலிருந்து வேறு சங்கத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, பணி மாற்றம் கிடைக்குமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். ஒரு சங்கத்தில் நீங்கள் பணியில் சேர்ந்தால் அந்த சங்கத்தை எவ்வாறு அழைப்போம் என்றால் தாய் சங்கம், அதாவது பேரண்ட் சொசைட்டி என்று அழைப்பார்கள். உதாரணமாக ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் தாங்கள் பணியில் சேர்ந்து விட்டால் அந்த சங்கம்தான் உங்களுக்கு தாய் சங்கம், ஆங்கிலத்தில் பேரண்ட் சொசைட்டி என்று சொல்வார்கள். அந்த சங்கத்தில் தாங்கள் சேர்ந்தவுடனே உங்களுக்கு ஒரு பணி நியமன ஆணை, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கியுள்ளார்கள். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் உங்களுடைய நெற்றியில் நான் சொன்னது போல பணிப்பதிவேட்டிலெல்லாம் பதிவு செய்யப்படும். அவ்வாறு பணிப்பதிவேட்டில் பதிவு செய்துவிட்டால் அந்த சங்கம்தான் உங்களுக்கு கடைசி வரை, அதாவது தாங்கள் ஓய்வு பெறக்கூடிய வயது 60. தற்போது அரசாங்கத்துடைய திட்டத்தின்படி எல்லா கூட்டுறவு சங்கங்களிலும் ஓய்வு பெறக்கூடிய பணியாளர்கள் ஓய்வு பெறக்கூடிய வயது 60 வயது என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எனவே தாய் சங்கத்தில் தாங்கள் பணியில் சேர்ந்த தேதியிலிருந்து தாங்கள் 60 வயது நிறைவடையும் தேதியில்தான் அங்கு ஓய்வு பெற முடியும். அவ்வாறு ஓய்வு பெறக்கூடிய அதே சங்கத்தில் தான் தாங்கள் ஓய்வு பெறும் வரை பணியாற்ற வேண்டுமே தவிர வேறு சங்கத்திற்கு நீங்களாகவே செல்லவும் முடியாது. பணி மாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர் கேட்டால் அந்த பணி மாற்றம் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமாக உங்களுடைய சங்கமும் நீங்கள் எந்த சங்கத்தில் வேலை செய்கின்றீர்களோ அந்த சங்கமும் நீங்கள் எந்த சங்கத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி செல்ல வேண்டும், அதாவது டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லக்கூடாது, அது அந்த சங்கத்திற்கு பணி மாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றீர்களோ அந்த சங்கமும் ஏற்றுக்கொண்டு 2 சங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு உங்களுடைய சரக துணைப்பதிவாளர், அதாவது நீங்கள் முதலில் வேலை செய்யக்கூடிய தாய் சங்கத்தில் கட்டுப்பாட்டில் உள்ள சரக துணைப்பதிவாளரும் மண்டல இணைப்பதிவாளரும் அதே போல் எந்த சங்கத்திற்கு தாங்கள் கேட்கின்றீர்களோ அந்த சங்கத்தினுடைய நிர்வாகமும் அங்கே உள்ள சரக துணைப்பதிவாளரும் பரிந்துரை செய்து பதிவாளருக்கு அனுப்பி பதிவாளர் அதனை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு ஒரு சங்கத்திலிருந்து மற்றொரு சங்கத்திற்கு பணி மாற்றம் செய்ய முடியுமே தவிர நீங்களாகவோ அல்லது உங்கள் சங்கத்தினுடைய நிர்வாகமோ நினைத்தால் பணி மாற்றத்தில் செல்ல முடியாது என்பதை தாங்கள் கவனமாக தெரிந்து கொண்டு கொள்ளவும். அரசாங்க உத்தியோகத்தில் தான் 2 விதமான பணி மாற்றம் டிரான்ஸ்ஃபர் உண்டு. ஒன்று, 3 ஆண்டுகள் ஒரே பணியில் ஒரே இடத்தில் பணியாற்றினால் அவர்களுக்கு அரசு உத்தரவின்படி பணி மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி உள்ளது. அல்லது
அந்த பணியாளர் சரியான முறையில் வேலை செய்யாமலோ வேறு காரணங்களாலோ இடையூறுகள் ஏற்பட்டால் அவரை நிர்வாக காரணத்திற்காக பணிமாற்றம் செய்யலாம் என்றும் ஒரு விதி உள்ளது. அப்படி அரசு சார்பில் தான் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்வதற்கு வழிவகை உள்ளதே தவிர, நீங்கள் பணியாற்றுவது கூட்டுறவு சங்கத்தினுடைய பணி, கூட்டுறவு சங்க பணி, இது அரசு பணி அல்ல என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அதே சங்கத்தில் தான், அதாவது தாய் சங்கம் என்று நான் சொல்கின்றேனே, அப்படி என்றால் தாங்கள் முதலில் எந்த சங்கத்தில் கூட்டுறவு சங்கத்தில் பணி செய்கின்றீர்களோ அதுதான் தாய் சங்கம். அந்த சங்கத்தில் தான் தாங்கள் தொடர்ந்து ஓய்வு பெறும் வரை பணியாற்ற வேண்டுமே தவிர, நீங்கள் கேட்கக்கூடிய வேறு சங்கத்திலேயோ இல்லை வேறு மாவட்டத்திற்கோ பணிமாற்ற செல்ல வேண்டும் முடியுமா என்று கேட்டால் அது உடனடியாக முடியாது. நான் முன்னாடியே சொன்னது போல பதிவாளருடைய அனுமதி பெற்று தான் செல்ல வேண்டுமே தவிர தாங்களாகவே செல்ல முடியாது என்பதையும் கருத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அல்லது உடல்நிலை காரணமாக பல காரணங்கள் தாங்கள் தெரிவித்திருந்தாலும் கூட எந்த சங்கத்தில் நீங்கள் பணியாற்றி, அதாவது தாய் சங்கத்தில் பணியாற்றினீர்களோ அந்த சங்கம் உங்களுக்கு பரிந்து செய்ய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் எந்த சங்கத்தில் போய் பணி செய்கின்றீர்களோ அந்த சங்கத்தில் அந்த பணி காலியிடமாக இருக்க வேண்டும். அது ஒரு நிபந்தனை. ரெண்டாவது, அந்த சங்கத்தின் முன்னாடியே உதாரணமாக அங்கு 3 உதவியாளர்கள் பணி இருக்குமேயானால் அது ஒரு பணி காலியாக இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் அந்த பணியிடம் கேட்டீர்களானால் அந்த 3 பேரில் நீங்கள் தான் ஜூனியர், அதாவது இளநிலையா, அதாவது ஜூனியராக போய் பணி சேர வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது அந்த சம்பளம் தான் உங்களுக்கு வழங்கப்படுமே தவிர உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சம்பளமோ அல்லது வேறு சங்கத்திற்கு இருக்கக்கூடிய சம்பளமோ வழங்குறதுக்கு வழிவகை இல்லை என்பதையும் தாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தாங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். வாங்க, வீடியோ போட்டு கதை. எனவே பணிமாற்றம் என்பது ஒரு சங்கத்திலிருந்து வேறு சங்கத்திற்கு தாங்களாக செய்ய இயலாது அல்லது செல்ல முடியாது என்பதையும் தாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒவ்வொரு சங்கத்திலும் பல பணிகள் இருக்கும். நான் சொன்னது போல எந்த பணி உங்களுக்கு ஒப்படைக்கப்படுகின்றதோ அந்த பணியை தாங்கள் அதில் சொல்லப்பட்டவாறே எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பணியாற்ற வேண்டும். அதே போல் உங்கள் சங்கத்தில் இறுதி தணிக்கை, அதாவது ஃபைனல் ஆடிட் நடக்கும்போதே ஒவ்வொரு பணியாளரும் என்ன பணி செய்திருக்கிறார்கள், அந்த பணியை அவர்கள் முறையாக செய்திருக்கின்றார்களா அல்லது ஏதேனும் குறைபாடு உள்ளதா என்பதையெல்லாம் குறைகள் பட்டியலில் சுட்டி காட்டுவார்கள். அவ்வாறு தணிக்கையில் உங்கள் மீது எந்த விதமான குறையும் இல்லாத அளவிற்கு நீங்கள் பணி செய்தால்தான் தணிக்கையாளர் அதை பார்வையிட்டு உங்கள் மீது எந்த விதமான குறையும் இல்லை என்று அதை தெரிவிப்பார்கள். எனவே குறையில்லாத ஒரு பணி நீங்கள் செய்ய வேண்டும் என்பது தாங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பதிவில் உங்களுக்கு சம்பளம் சம்பந்தமாகவும் பதவி உயர்வு சம்பந்தமாகவும் ஒரே சங்கத்தில் பணியாற்ற முடியுமா அல்லது வேறு சங்கத்திற்கு பணி மாற்றம் செய்ய முடியுமா என்பதையெல்லாம் பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துள்ளேன். எனவே தாங்கள் இதனுடைய அடிப்படையில் சங்கத்தில் பணியாற்ற வேண்டும். எந்த விதத்திலும் உங்கள் மீது குறைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெரியாத விஷயங்களை அவ்வப்போது உங்களுடைய மேல் அதிகாரிகளிடமும் சங்கத்தில் பணியாற்றக்கூடிய சக பணியாளர்களிடமும் சங்கத்தின் செயலாளர்களிடமும் கேட்டு தெரிந்து வைத்து கொண்டு அதன்படி தாங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தியாகும். கூட்டுறவு சங்கமானது முன்னாடியே நான் சொன்னது போல மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இதில் நேரமாகிவிட்டது அல்லது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது,
நான் எதிர்பார்த்தது ஒன்று இங்கு கஷ்டமான வேலையாக இருக்கின்றது என்றெல்லாம் தாங்கள் மனதில் வைத்து கொள்ளாமல் வேலை செய்தால்தான் நல்லபடியாக வேலை செய்ய முடியும். மனதில் பாரத்தோடு வேலை செய்தால் நிச்சயமாக நல்லபடியாக வேலை செய்வதற்கு வாய்ப்பில்லை. பதிவேடுகளாம் இன்னும் முக்கியமான இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் பதிவேடுகள் எழுதும்போது அடித்தளத்தில் இல்லாமல் அதில் ஒயிட்னர் வைக்காமல் பிளேடில் வைத்து சுரண்டாமல் கணக்கு எழுதக்கூடிய பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் இந்த முறைகளை தாங்கள் கையாள வேண்டும். உதாரணமாக உங்களுடைய மேலதிகாரிகள் எவ்வாறு கணக்கு எழுத வேண்டும், எவ்வாறு முடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். ஒருவேளை தவறுதலாக நீங்கள் கணக்கு எழுதும்பொழுதோ அல்லது தொகைகளை பதிவு செய்யும்போதோ தவறுகள் ஏற்பட்டால், பிழைகள் ஏற்பட்டால் அதனை உடனே ஒயிட்னர் வைத்து அழிக்கக்கூடாது, பிளேடு வைத்து அதை சுரண்டக்கூடாது, ரப்பர் வைத்து அழிக்கக்கூடாது. இது போன்ற செயல்கள் எல்லாம் கூட்டுறவு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தால் அது குற்றம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே பதிவேடுகளை கணக்கு பதிவேடுகளை பதிவு செய்யும்போது மிக மிக ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் பதிவுகளை செய்ய வேண்டாம். அவசரப்பட்டு நான் எழுதிவிட்டேன், தவறுகள் ஏற்பட்டு விட்டது என்பதையெல்லாம் சொல்லாமல் நிதானமாக செய்ய வேண்டும். அதே போல் தற்போது கணினி மூலமாக கணக்கேடுகள்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் கணினியில் பதிவேற்றம் செய்யும்போதும் மிகவும் ஜாக்கிரதையாகவும் செய்ய வேண்டும். உதாரணமாக நகர கூட்டுறவு வங்கியில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் அநேகமாக கம்ப்யூட்டரில் தான் அதிகமான வேலை செய்யக்கூடிய நிலை இருக்கும். அவ்வாறு ஒரு கணக்கில் தாங்கள் தொகை வரவு வைக்கும்பொழுதோ அல்லது தொகையை கொடுக்கும்பொழுதோ கிரெடிட் ஆர் டெபிட் என்று சொல்வார்கள். அவ்வாறு செய்யும்போது அவருடைய பெயர் சரியாக இருக்கின்றதா, கணக்கு விவரம் சரியாக உள்ளதா, கிரெடிட் பண்ணும்போது தொகை கூடுதல் சரியாக உள்ளதா என்பதெல்லாம் சரிபார்த்து அதன் பிறகுதான் கிளிக் செய்ய வேண்டும் என்பதையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். தவறு ஏற்பட்டால் சிறிய தவறு இன்றைக்கு பெரிய தவறாக முடிந்துவிடும். அது தொகை சம்பந்தமாக இருக்குமானால் சங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்படும். அவ்வாறு நிதி இழப்பு ஏற்பட்டால் அதற்கு தாங்கள் தான் பொறுப்பாகுவீர்கள் என்று உங்களுக்கு முன்பாகவே சங்கத்தினுடைய நிர்வாகம் சொல்லியிருப்பார்கள். ஆகவே தொகை சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை தாங்கள் ஈடுபடும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு சில சமயத்தில் காசாளராக தாங்கள் பணியாற்ற வேண்டுமானால் காசாளராக பணியாற்றும் பொழுது கள்ள நோட்டுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அழுக்கு நோட்டுகள் வரும், கிழிந்த நோட்டுகள் வரும், அல்லது நோட்டுகளை ஒட்டி வைத்திருப்பார்கள். இது போன்ற ரூபாய் நோட்டுகளை எவ்வாறு தரம் பிரிப்பது என்பதையெல்லாம் உங்களுடைய சக பணியாளர்களிடம் அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளிடம் நன்கு கேட்டு தெரிந்து வைத்து கொண்டே அதன்படி தாங்கள் செய்ய வேண்டுமே தவிர அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக்கூடாது என்பதையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். எனவே இந்த பதிவை இந்த 2 பதிவாக சொல்லியிருக்கேன். இந்த பார்ட் 2 என்பது 2 பதிவாக உள்ளது. இந்த 2 பதிவிலையும் 2 வீடியோவிலையும் சொல்லப்பட்டதை மிக கவனமாக கேட்டு தெரிந்து வைத்து கொண்டே அதன்படி செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய அவாவாகும். மேற்கொண்டும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் கமெண்டில் சொல்லாமல் நேரடியாக என்னுடைய செல் நம்பர் கொடுத்திருக்கேன். என்னுடைய செல் நம்பர் நேரடியாக தொடர்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் தாங்கள் பேச வேண்டுமானால் இரவு 8 மணிக்கு பிறகு என்னிடம் தொடர்பு கொண்டால் நான் அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றேன். பகலில் பல வேலைகள்லாம் இருப்பதால் நான் உங்களுடைய கைபேசி தொடர்பை நான் எடுக்க முடியாத நிலை ஏற்படும். என்னடா நம்முடைய தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டபொழுது நான் எடுக்கவில்லை என்று நீங்கள் எண்ண வேண்டாம். வெளியில் இருப்பேன் அல்லது சில சமயங்களில் வகுப்பு நடத்தி கொண்டிருப்பேன். சனி ஞாயிறு கூட எங்களுக்கு வகுப்பு இருப்பதால் அந்த நேரத்தில் என்னால் உங்களுடைய கைபேசிக்கு நான் தொடர்பு கொள்ள இயலாது. எனவே இரவு 8 மணிக்கு பிறகு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு அதற்கான விவரங்களை தெரிவிக்க இருக்கின்றேன். எனவே என்னுடைய அவா என்னவென்றால் புதிதாக பணியில் சேர்ந்துள்ளவங்கள் அனைவரும் திறம்பட செயல்பட வேண்டும், நேர்மையாக செயல்பட வேண்டும், கடின உழைப்போடு இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளுக்கு மிகுந்த மரியாதையுடன் நீங்கள் செயல்பட்டால் உங்கள் மீது தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு மதிப்பு ஏற்பட்டு நம்பிக்கையுடன் உங்களுடைய பல வேலைகளை கொடுப்பார்கள். நாம் நம்பிக்கையுடன் உண்மையாக உழைப்பதானால்
உண்மைக்கு எப்பொழுதுமே வாய்மையே வெல்லும் என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வாய்மை என்று சொன்னால் உண்மை, அந்த உண்மை என்றைக்குமே நிலைக்கும் என்ற நிலையில் உண்மையாகவும் கடினமாகவும் தாங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை நான் முடிவு செய்கின்றேன். மேற்கொண்டும் அடுத்தபடியாக எஸ்ஆர்பி, அதாவது ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலமாக நடத்த இருக்கின்ற தேர்வுக்கும் உதாரணமாக தலைமைச் சங்கங்கள், மாவட்ட மத்திய வங்கிகள் செயல்படும் விதம் குறித்தும் அடுத்தடுத்து நான் வீடியோவை பதிவு செய்ய இருக்கின்றேன். தாங்களும் அதை கேட்டு மகிழுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை ஷேர் செய்து அவர்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை உங்களை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, நன்றி.